ரொம்ப எழுச்சியான பேச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. வருங்கால இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து நல்ல மோட்டிவ் ஆகி கண்டிப்பாக வருவாங்க. மகளிர்களுக்கும் கண்டிப்பாக அண்ணா வந்து அடுத்தது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். எங்களுக்கு ரொம்ப எழுச்சியாக இருக்குது. அதாவது கடந்த காட்சியில் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் ஒழிச்சு கட்டிக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு அரசியல் வந்திருக்கு. அதையும் அண்ணா வந்து வெயிட் பண்ணலாம், ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்து அடுத்த கட்டத்தில் நம்ம நகருவோம்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கையாக புத்துணர்ச்சியோடு நாங்கள் வெளியே போகிறோம். இன்றைக்கி இந்த மாநாடு முடிச்சிட்டுங்க. கண்டிப்பாங்க, நாங்கள்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் நாங்களாம் இருக்கவங்க. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு எழுச்சியாக நாங்கள் எங்கள் தாய் வீடான பாரதிய ஜனதா சேர்ந்ததுக்கு காரணமே அண்ணா வந்ததுனால மட்டும்தான். இன்றைக்கி அண்ணா வந்தாங்க பின்னாடியே அப்படியே நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். இது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உத்வேகமாக இருக்குது, ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களோட அந்த அத்தனை லேடிஸுமே ஒரு புத்துணர்ச்சியோடு உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது இயக்க தலைவராக பேசினாரா இல்லை வந்து கட்சியோட தலைவராக பேசினாரா? இப்போ இயக்க தலைவராக இருக்காரு, இப்போ இயக்க தலைவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக அடுத்தது அரசியல் கட்சி தலைவராக பேசுவார். அந்த பேச்சுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது வெயிட் அண்ட் சி, அப்படிதான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாமலை அண்ணா பேச்சு வந்து நம்ம சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கு சரவெடி மாதிரி நல்ல பேசியிருக்கிறாரு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம்தான். போதையில்லா தமிழகம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவருடைய ஹெட்லைனே. ஸோ அதையும் பேசியிருக்கிறாரு. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா அவர் கட்சி ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அந்த 6 மாதம் இந்த இயக்கத்துக்காக நல்லா நாங்கள் வேலை செஞ்சுட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த களப்பணியில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ வந்து 17-19 லட்சம் பேர் இருக்காங்க, 50 லட்சம் வந்து இலக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ நாளில் சாத்தியமாகும்? கண்டிப்பாக நடக்கலாங்க. அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு வாரத்துலையும் நடக்கலாம், ஒரு மாதத்துலையும் நடக்கலாம். 50 லட்சம் பேர் வந்து எப்போ வந்து இணைகிறாங்கிறது விஷயம் இல்லை, அவங்க எதை நோக்கி வர்றாங்க அப்படிங்கிறது விஷயம். எவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியுமோ கண்டிப்பாக மக்கள் வந்து வருவாங்க, அண்ணாமலை அண்ணனுக்காக வருவாங்க. ஸோ நடக்கும் சீக்கிரமா. இப்போ இருக்கிற ஆட்சியில் மகளிர் சப்போர்ட் அதிகமாக இருக்குன்றாங்க, ஆனால் இந்த இயக்கத்திலும் மகளிர் அதிகமாக இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ இருக்கிற ஆட்சியில் மகளிர் சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி என்னோட தனிப்பட்ட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து ஒரு நடிகராக அவரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், எங்களுக்கே அவரை பிடிக்கும். ஸோ நாங்களும் அவருக்கு ஒரு ரசிகை தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் அண்ணாமலை அண்ணா வந்து யாருக்குமே தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அரசியல் உள்ள வரும்போது யாருக்குமே தெரியாத ஒரு தலைவர். அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ மகளிர் வந்து இங்கே வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஸோ ஒரு நடிகராக ஒருத்தர் பின்னாடி போகிறதுக்கும் ஒரு அரசியல் தலைவராக ஒரு பின்னாடி வந்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஒரு முழுமையான தமிழகத்திற்கான ஒரு அரசியல் மாற்றமாக நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் ஜூன் 5ஆம் தேதி வந்து இந்த அரசியல் அமைப்பை வந்து துவக்கின நாள் முதல் கொண்டு கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கே 12 லட்சம் பேர் வந்து தானாக முன் வந்து இணைச்சிக்கிட்டாங்க. அதில் நானும் ஒரு நபர். உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான நிரந்தரமான தமிழக மக்களுடைய மாணவர்கள் மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினர் எல்லோருக்குமே வந்து ஒரு நல்ல ஆட்சியை, நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும்னா அது அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தான் அது முடியுன்ற நம்பிக்கை இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. நாங்களாம் யாரும் எங்களை கூப்பிட்டு வரல, நாங்களா தானாக வந்திருக்கோம். எனக்கு அண்ணாமலைஜி ரொம்ப பிடிக்கும். எந்த கூட்டம் இருந்தாலும் நான் போயிடுவேன். ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்குங்க. அவங்க நான் மெம்பர்ஷிப் அவர் பிஜேபியில் வந்ததுலேருந்து நான் போயிட்டு இருந்தேங்க. கொள்கை பிடிக்குமா இல்லை அவருடைய செயல்பாடுகள் பிடிக்குமா? எல்லாமே ஆடினால் ஒரு பாயிண்ட்டு நான் பார்த்துட்டே இருப்பேங்க. ஒரு பேட்டி எல்லாம் பார்த்துட்டே இருப்பேங்க. இந்த போதை இந்த மாநாடு பற்றி அந்த மாதிரி டெய்லியும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டு நல்லா பிடிக்குங்க. அவர் பேசுறது வந்துட்டு இந்த வரப்போற ஜெனரேஷனுக்கும் சேர்த்து பேசுறாரு, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கும் சேர்த்து பேசுறாரு. கண்டிப்பா கண்டிப்பா மாற்றம் வரும், கண்டிப்பா மாற்றம் வரும். எங்களை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கும் கண்டிப்பா அவர் பேசுறத பார்த்தா புரிஞ்சா போதும், எல்லாரும் கண்டிப்பா தெரியும் அவர் கரெக்டா தான் பண்ணுவாருன்னு. இது ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கு. கட்சி அவர் வந்துட்டு எங்க கட்சி தான் ஜெயிக்கணும்னு சொல்லல. உங்களுக்கு அடிவயத்துல இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, உள் மனசு என்ன தோணுதோ பண்ணுன்னு தான் சொல்றாரு அவரு. அவர் வந்துட்டு அவர் தான் லீடர் அப்படிலாம் சொல்லல, நம்ம லீடர், நாங்க தான் லீடர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அண்ணாமலை பேசுனது எப்படி இருந்தது? இளைஞர்ல ஈர்க்கிற அவர் பேசுறது கொஞ்சம் நல்லா இளைஞரை ஈர்க்கிற மாதிரி இருந்தது. போதைப் பொருள்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னாரு.
கொஞ்ச நாள் இன்ஸ்பிரேஷனாக நல்லா இருந்தது. அவர் சொல்கிற மாதிரி நிறைய அதை ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக போதைப் பொருளை ஒழிக்க முடியும். அதுவும் மக்கள் வந்து நல்லா அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களும் ட்ரை பண்ணணும். யாருமே எதுவும் பண்ணாமல் லீடர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா பண்ண முடியாது. மக்கள் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ தான் அந்த போதைப் பொருளுங்கிற தீமையெல்லாம் ஒழிக்க முடியும். ஒரு கட்சி தலைவர் மாதிரி பேசினாரா, ஒரு இயக்கத்தோட தலைவர் மாதிரி பேசினாரா? ஒரு இயக்கத்தோட தலைவர் மாதிரி பேசினாரு. ஆனால் நல்ல இன்ஸ்பிரேஷன் நல்லா பேசினாரு. நார்மலாக மக்கள் பேசுகிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் நல்லா பேசினாரு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.